Hi dear students, TN Medical Selection Committee நம்மளுக்கு வந்து டிப்ளமோ நர்சிங் 3 குரூப் உடைய ரேங்க் லிஸ்ட் நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த ரேங்க் லிஸ்ட் உடைய PDF வந்து நான் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனல்ல அட்டாச் பண்றேன். செக் பண்ணி பாத்துக்கோங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ ஒரு ரிசல்ட் அனலைஸ் பண்ணி பார்த்தோம். இந்த PDF நம்மளுக்கு கிடைச்ச ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, OC கம்யூனிட்டிக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 30 ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் வந்து சீட் அலாட் ஆகிருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாம நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேக்குறீங்க எப்படி லோ கட் ஆஃப் வந்து சீட் வந்து கிடைச்சிச்சு, கூப்பிட்டதே 160 வரைக்கும் தான், எப்படி 92க்குலாம் கிடைச்சிச்சு அப்படின்னு கேக்குறீங்க. இந்த லோ கட் ஆஃப்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா இவங்க எல்லாருமே PWD, அதாவது நம்மளுக்கு வந்து நம்மளுடைய ஷெட்யூல்ல வந்து கொடுத்திருப்பாங்க. இந்த மாதிரி ஸ்பெஷல் கேட்டகரின்னு கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா. இந்த ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா PWD அண்ட் எக்ஸ் சர்வீஸ்மென் ஸ்டூடெண்ட்ஸ். இவங்களுக்கு தான் நம்மளுக்கு சீட்ஸ் வந்து அலாட் ஆகி இருக்குது. சோ அதனால நீங்க யாரும் பேனிக் ஆகாதீங்க. அண்ட் அனதர் திங்க் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆடம் ரிசல்ட், அதாவது நியூ ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு கேக்குறீங்க. ரிலீஸ் பண்றதுக்கும் சான்சஸ் இருக்கு. அப்படி இல்ல அப்படின்னா உங்களுடைய ரிசல்ட் இந்த PDF-ல உங்களுடைய நேம், இந்த ரிசல்ட்ல உங்களுடைய நேம் இல்ல அப்படின்னா லாஸ்ட் இயர் என்ன பண்ணிருந்தாங்க அப்படின்னா ரவுண்ட் 2 உடைய ரிசல்ட் அப்போ கூட நம்மளுக்கு அந்த நேம் எல்லாம் இன்க்ளூட் பண்ணி ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. சோ நீங்க யாருமே டிப்ரெஷன் ஆகாதீங்க, பேனிக் ஆகாதீங்க. சோ வெயிட் பண்ணுவோம், நம்மளுக்கு ஆடண்டம் ரிசல்ட் ரிலீஸ் பண்றாங்களான்னு பார்ப்போம். அண்ட் இன்னொன்னு வந்து நீங்க அப்படி இல்ல அப்படின்னா நம்மளுக்கு இப்ப வந்து அலாட் ஆனது எவ்வளவுன்னா 3106 ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் கவர்மெண்ட் காலேஜ் கிடைச்சிருக்கு. சோ இது போக நம்மளுக்கு இன்னமும் ஒரு 150 சீட்ஸ் இருக்குது. அது போக நீங்க வந்து பாத்தீங்கன்னா 4ஆம் தேதிக்கு மேல கண்டிப்பா நம்மளுக்கு கவர்மெண்ட் சீட்ஸ் வேக்கண்ட் ஆயிருந்தா அதுவுமே இன்க்ளூட் ஆகி நம்மளுக்கு ரவுண்ட் 2ல வந்து கொடுப்பாங்க. ரவுண்ட் 2ல அது மட்டும் இல்லாம கவர்மெண்ட் சீட்ஸும் இருக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. அதே மாதிரி நம்மளுக்கு வந்து SF காலேஜஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மோர் தென் ஒரு 20,000 சீட்ஸ் வந்து ஒரு 6 கோர்சஸ் இருக்கு. BSc நர்சிங், BPT, BPharm, தென் BSc ரேடியாலஜி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி, அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி அண்ட் டயாலிசிஸ். இந்த கோர்சஸ் எல்லாம் லாஸ்ட் இயர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க SF காலேஜஸ். சோ இந்த வருஷமும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ரிசல்ட்டை பார்த்து நீங்க யாருமே டிப்ரெஷன் ஆகாதீங்க, பேனிக் ஆகாதீங்க. நீங்க ரொம்ப நாளா கமெண்ட்ஸ்லயும் மெயிலையுமே ஒரு டவுட் கேட்டுட்டு இருந்தீங்க, CNK குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ல ஜாயின் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. இட்ஸ் ஒன் ஆஃப் த ரெகக்னைஸ்ட் அண்ட் ரெப்யூட்டட் காலேஜ். நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா இந்த காலேஜுக்கு நீங்க அப்ரோச் பண்ணலாம். அண்ட் நீங்க பாத்தீங்கன்னா நீங்க யாருமே டொனேஷன் இல்லாத காலேஜா கேட்டுட்டு இருந்தீங்க. அதுல இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் காலேஜ். டொனேஷன் வந்து இவங்க கலெக்ட் பண்றது இல்ல. அண்ட் ஆல்சோ அவங்க இன்ஸ்டால்மெண்ட் பேசிஸ்ல தான் ஒவ்வொரு இயருமே ஃபீஸ் வந்து கலெக்ட் பண்றாங்க. சோ உங்களுக்கு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நீங்க இந்த காலேஜ்ல நீங்க அட்மிஷன் ப்ராசஸ்க்கு நீங்க அப்ரோச் பண்ணலாம். உங்களுக்கு இப்போ வந்து தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ நீங்க யாருமே பேனிக் ஆகாதீங்க. அந்த லோ கட் ஆஃப் எல்லாம் PWD எக்ஸ் சர்வீஸ்மென் கேண்டிடேட்ஸ் உடைய கட் ஆஃப். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அதே மாதிரி நம்மளுடைய சேனலை வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.